இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் வில்லாக். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். கத்திரினாலே எல்லாருக்கும் நிறையவே இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட்டது. அதுலேயும் இயற்கையான முறையில் நம்ம வளர்க்கணும். நிறையவே விதைகள் ஃப்ரீயாக ஷேர் பண்ணி கிடைக்கிறத வாங்கி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஈல்டும் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய கலெக்ஷன் நிறைய வெரைட்டிஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி நானும் எதிர்பார்த்து என்னுடைய கார்டனில் நானும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தம்பியோட தோட்டம். ஊருக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா, அவன் நமக்கு கத்திரிக்காய் இருக்குது வீட்டுக்கு கொடுத்துறதுக்காக கூப்பிட்டுட்டு போனான். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி இந்த கலரில் வச்சுருக்காங்க. உஜ்ஜலா கத்திரி, கொத்து கத்திரின்னு கூட சொல்லலாம். ஒரு செடி நல்ல பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய காய்கள் பறிச்சாச்சு. ஒரு சில காய்கள் உங்களுக்காக வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இதுதான் செம்ம ஃபேமஸ். கத்திரியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குண்டு குண்டாக அந்த பரோல் வெரைட்டின்னு இதுக்கு பேர். கோழி முட்டை மாதிரி செம்ம இருக்கும், வலுவலுன்னு ஷைனிங்காக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது நிறையவே ஒரு 10 செடிகளுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. நிறைய இவங்க வீட்டு தேவைக்காக போட்டது. அப்புறம் இதில் நிறைய சேலும் பண்ணிட்டாங்களாம். 1 கிலோ 40 ரூபான்னு கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் வந்தால் இதுதான் நான் சமைச்சு எங்களுக்கு கொடுப்பாங்க, எங்கள் மாமியாருமே. நானும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் செம்மையாக இருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட கத்திரி விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக அதனுடைய சீட்ஸ் கொஞ்சம் இந்த தடவை கலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. போன டைம் போகும்போது விதைகள் கிடைக்கல நமக்கு. இப்போ கண்டிப்பாக விதைகள் கொஞ்சம் இருந்தது. ஒரு சின்ன காய் தான் பழமாக இருந்தது. அதையுமே நம்ம பறிச்சாச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வருது. ஊருக்கு போனோம் இல்லைங்களா, நிறைய என்ஜாய்மெண்ட்டு. ஜல்லிக்கட்டுலாம் கூட வச்சாங்க இந்த டைமில் எங்கள் ஏரியாவில். இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் நிறைய பூக்கள் வெரைட்டி, நிறைய செடிகள் எல்லாமே நிறையவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ காட்டு மல்லியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அது எல்லாமே நிறையா இருந்தது. சும்மா ஒரு காட்டில் பூக்கெல்லாம் கொத்து கொத்தாக பூத்துருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நம்ம பழக்காய்க்கு விட்ட காயை பறிச்சாச்சு. ஸோ கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க நான் எப்போ ஃப்ரீயாக இந்த சீட்ஸும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறேனோ, இனிமேல் நல்லா பக்குவமாக அதை பழுக்க வச்சு எடுக்கணும். பெரிய ஒரு பழக்காய் இருந்தது. அதை பழத்துக்கு விட்டுருக்க காய் அதை நம்ம விதைகளுக்காக அப்பாக்காக வெட்டிட்டு வந்தாச்சு. நமக்கு ஒரு சின்ன காய் போதும். அதில் இருக்கிற விதைகளை நம்ம எடுத்து நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் செடிகளை. ஸோ இந்த ரகம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. நான் எப்போ ஷேர் பண்ணுறேனோ அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன்ல, இதுக்கு முன்னாடிக்கு வீடியோ, அதில் வின்னர்ஸ் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன். அந்த வின்னர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் மேலே. ஸோ அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க, நிறையவும் டைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவங்கள என்னன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறேன், மேலே போட்டு விட்றேன். பட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது மாதிரி தாங்க நம்ம நிறைய பேர் இப்போ விதைகள் ஃப்ரீயாக வாங்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வின்னர்ஸ் எப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆனாலும் நிறைய வாங்கினவங்க கேட்குறீங்க. அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற கார்டனை நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ உங்களுடைய கார்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் பெஸ்ட்டு ஒன்றை செலக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சீட்ஸ் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ நல்லாவே செம்மையாக ஒரு வெரைட்டி. நிறைய காய்கள் பறிச்சாச்சு. என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.